விநாயகர் சதுர்த்திக்கும் சரி, வரலட்சுமி நோம்புக்கும் சரி, ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் சரி, தை வெள்ளிக்கிழமைக்கும் சரி நம்ம கொழுக்கட்டை தயாரிப்போம். அந்த கொழுக்கட்டையில் ஒரு வகை தான் உப்பு பூரண கொழுக்கட்டை. இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல மாவு கலரிக்கணும். ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், உப்பு சேர்த்து 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவை தண்ணி நல்லா கொதி வரைச்சி அப்படியே பரவின மாதிரி தூவலாம். இது அப்படியே நல்லா விடாமல் கலரி இது நல்லா வெந்து பேனை விட்டு அப்படியே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலரணும். 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற விகிதம் ஜென்ரலாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கப்ஸ் தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவுக்கு கொழுக்கட்டை மாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாவு நல்லா ஆறிட்டு இருக்கறச்சே 1 கப் அளவு உடைத்த உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வைக்கலாம். நல்லா களைஞ்சதுக்கப்புறம் இப்போ அரை மணி ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார் கண்டெய்னரில் போட்டு இதை அப்படியே கோர்ஸாக அரைக்கலாம். 1-2 நம்ம அரைச்சோன்னா போதும். இந்த மாதிரியான கோர்ஸ் கன்சிஸ்டன்சி இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த அரைத்ததான இந்த உளுத்தம்பருப்பு விழுத ஒரு இட்லி தட்டை க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு இட்லி தட்டுலேயும் அந்த அரைத்ததான இந்த உளுத்தம்பருப்பை ஒரு இட்லி போல் அப்படியே பரத்தலாம். இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணோன்னா போதுமானது. இந்த மாதிரி நல்ல ஸ்டீம்டாக அது ரெடி ஆகிடும். இப்போது அந்த ஸ்டீம்டு அந்த உளுத்தம்பருப்பு இட்லிகளை அப்படியே கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு அந்த நல்லெண்ணெய் அப்படியே சூடாயிட்டு வரைச்சி கடுகு நல்லா வெடித்து வரைச்சி உடைத்த உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் சேர்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் அல்லது அசஃபோட்டிடா சேர்த்துட்டு நம்ம உதிர்த்து வச்சதான அந்த உளுத்தம்பருப்பு கலவையை அதில் போட்டு நல்லா அப்படியே வதக்கலாம். இதுக்கு தேவையானதாக்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். சேர்த்து அதாவது தாளிப்புக்கு மாத்திரம் நம்ம உப்பு போட்டோன்னா போதும். ஏன்னா ஊற வைக்கிறச்சே நம்ம தண்ணியை வடிச்சிட்டு உப்பு சேர்த்துருக்கோம் உளுத்தம்பருப்புக்கு. ஸோ தாளிப்புக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்தோன்னா போதும். நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் இதை கலரி இதை இறக்கிடலாம். இதுவும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றி இந்த உளுத்தம் பூரணம் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ நம்மளோட உளுத்தம் பூரணம் தயார். நம்ம செஞ்சு வச்சதான அந்த கொழுக்கட்டை மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். 2 உள்ளங்கையிலையும் நல்ல எண்ணெய் பூசிட்டு இந்த பாலை கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம். 2 கட்டை விரலால் நடுப்புற அழுத்தம் கொடுத்து ஒரு கிண்ணம் போல் இதை வடிவமைச்சு நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் உளுத்தம் பருப்பு பூரணத்தை நடுப்புற அப்படியே வச்சு இதை அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு போட் மாதிரியான ஷேப்புக்கு நம்ம இதை பண்ணலாம். கொஞ்சம் கூட அந்த பூரணம் வெளியே வராமல் நம்ம இதை நல்லா அழுத்தி விடணும் மேல் மாவை. ஸோ இப்படி எல்லா கொழுக்கட்டைகளையும் தயாரித்து நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த உப்பு பூரண கொழுக்கட்டை அப்படிங்கிறது. சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2 உள்ளங்கையிலையும் எண்ணெய் பூசிட்டு ஒரு பால் ஆஃப் மேல் மாவை எடுத்து அதை நல்லா உருட்டிட்டு அதை அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு 2 கட்டை விரல்களால் நடுப்புற அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் உளுத்தம் பூரணத்தை உள்ளே வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு போட் ஷேப்புக்கு பண்ண வேண்டியது தான்.
இப்போ எல்லா உளுத்தம் பூரண கொழுக்கட்டைகளும் ரெடி. இதை ஸ்டீம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை எலக்ட்ரிக் குக்கரில் ஸ்டீம் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் குக்கரில் தண்ணி போட்டு அதுக்கு மேலே ஸ்டீமிங் பாஸ்கெட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு, வாழை இலையை, அதில் நம்ம செஞ்சு வச்சதான இந்த உப்பு பூரண கொழுக்கட்டைகளை அப்படியே ஜென்டிலாக எடுத்து அதை அடுக்கிடலாம். அடுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 to 12 minutes நம்ம ஸ்டீம் பண்ணோன்னாலே இது போதுமானது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 10 minutes நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கலர் மாதிரி இது வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நைவேத்தியத்துக்கு நம்மளோட உளுத்தம் பூரண கொழுக்கட்டைகள் தயார்.